ஸ்டார்ட் பண்ணலாமா? نحمده ونصلي على رسول الكريم أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربنا زدنا علما ربنا زدنا علما ربنا زدنا علما اللهم فقهنا في الدين. السلام عليكم ورحمة الله وبركاته sisters. ஸோ அல்ஹம்துலில்லாஹ், நம்ம இந்த ஹிதாயா குரான் அகாடமி மூலமாக ஏக இறைவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இறக்கி வைத்த இந்த அழகான வேதத்தை, நம்மளுக்கு வழிகாட்டியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்திருக்கக்கூடிய இந்த வேதத்தை தெரிஞ்சு கொள்றதுக்காக, இந்த வசனங்களை நம்ம புரிஞ்சு அதோடைய அர்த்தத்தை உணர்ந்து நம்ம வாழ்க்கையில பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வர்றதுக்காக ஒரு வாய்ப்பை தந்த ஏக இறைவனான அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சோ அல்ஹம்துலில்லாஹ், நம்ம இந்த வகுப்பை ஆரம்பிச்சு 2 நாட்கள் ஆயிடுச்சு இல்லையா? சோ நம்ம சூரா அல் ஃபாத்திஹாவோட வசனங்களை பார்த்துட்டு இருக்கோம். சோ இன்னைக்கு அதோடைய தொடர்ச்சியாக அடுத்த வசனங்களை நம்ம பார்க்கலாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அர்ரஹ்மானிர் ரஹீம். மாலிகி யௌமித்தீன். இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். சோ இன்னைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம 4, 5 இந்த 2 வசனங்களை பார்க்கலாம். 4வது வசனம், மாலிகி யௌமித்தீன். மாலிக், மாலிக்ன்றது என்ன? அதிபதி. மாலிக்ன்றது என்ன? அதிபதி. யௌமித்தீன், யௌமித்தீன்ல 2 வார்த்தைகள் இருக்கு. யௌம், தீன். யௌம்ன்றது நாள், தீன்ன்றது கணக்கு தரக்கூடிய நாள். சோ மாலிகி யௌமித்தீன் அப்படின்னு சொல்லும் பொழுது தீர்ப்பு நாளின் அதிபதி சேர்த்து சொல்லும் பொழுது யௌமித்தீன் தீர்ப்பு நாள், மாலிக் அதிபதி. மாலிகி யௌமித்தீன் தீர்ப்பு நாளின் அதிபதி. அடுத்த வசனம் 5வது வசனம். சோ 5வது வசனம் என்ன? இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். இய்யாக, இய்யாக்கல இய்யாக அப்படின்னு 2 வார்த்தைகள் இருக்கு. இய்யாக அப்படின்னா உன்னையே. நஅ்புது, நஅ்புதுல நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச அப்து, இபாதா அப்படின்ற வார்த்தை இருக்கு. இபாதான்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே வார்த்தை தான் நஅ்புது, நாங்கள் அடிபணிந்து வணங்குகிறோம். இய்யாக நஅ்புதுனா உன்னையே நாங்கள் அடிபணிந்து வணங்குகிறோம். வ, இந்த வாவுன்றது இன்னும், இங்கிலீஷ்ல அண்ட்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி தமிழ்ல வாவுன்றது இன்னும். ஈயாக உன்னிடமே, அதே வார்த்தை மறுபடியும் ரிப்பீட் ஆயிருக்கு. ஈயாக உன்னிடமே. நஸ்தஈன் நாங்கள் உதவியும் தேடுகின்றோம். அந்த நூன்னா நாங்கள், நாங்கள் உதவியும் தேடுகின்றோம். சோ இந்த வசனம் எப்படி வரும்? உன்னையே நாங்கள் அடிபணிந்து வணங்குகின்றோம், இன்னும் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகின்றோம். இதுதான் இன்னைக்கான 2 வசனங்கள். தீர்ப்பு நாளின் அதிபதி, உன்னையே நாங்கள் அடிபணிந்து வணங்குகின்றோம், இன்னும் உன்னிடமே நாங்கள் உதவியும் தேடுகின்றோம். சோ அல்ஹம்துலில்லாஹ், இன்னைக்கான வகுப்புக்கு போறதுக்கு முன்னாடி, இந்த வசனங்களுக்கான அர்த்தங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம 2 நாட்களா பார்த்துட்டு வரோம் இல்லையா, அதோடைய ஒரு சின்ன ஒரு ரீகேப், ரொம்ப சுருக்கமான நம்ம என்னென்னலாம் பார்த்தோன்றத நம்மளுடைய நினைவுக்கு மறுபடியும் கொண்டு வரலாம். சரியா? நம்ம இந்த வகுப்பை எப்படி ஆரம்பிச்சோம்? குரானுடைய முக்கியத்துவத்தோட ஆரம்பிச்சோம். குரான்ன்றது வெறும் பரக்கத் தரக்கூடிய ஒரு நூல் கிடையாது, ஒரு புத்தகம் கிடையாது. நம்மளுடைய வீடுகள்ல உயர்ந்த அறையில எடுத்து வைக்கக்கூடிய ஒரு பொருளும் கிடையாது. குரான்ன்றது நம்மளுக்கு வழி காட்டுறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால இறக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய இறை வேதம். சோ அந்த இறை வேதத்துக்கு நம்ம செலுத்தக்கூடிய உரிமைகள், ஹக் அப்படின்ற விஷயங்கள் இருக்கு. சோ நம்ம என்னெல்லாம் பார்த்தோம்? 5 விஷயங்களை பார்த்தோம். 1, திலாவா, அழகான முறையில குரானுடைய வசனங்களை ஓதுறது. 2வது ததப்புர், அந்த ஓதிய வசனங்கள்ல நம்ம என்ன பண்றது? சிந்தித்து பார்க்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுல நம்மளுக்கு என்ன சொல்றான்
அப்படின்றத சிந்தித்து பார்க்கிறது. மூணாவது ததக்கிர், திக்ர்ன்றது அதுல இருந்து படிப்பினை பெற்றுக் கொள்றது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் அமல். நம்ம படிச்ச விஷயங்கள, தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள, சிந்தித்த விஷயங்கள நம்மளுடைய வாழ்க்கையில செயல்படுத்துறது. கடைசியா இன்னொரு விஷயமும் இருக்கு, இன்னொரு பொறுப்பும் இருக்கு, தப்லீக். அதாவது நம்ம கற்றுக்கொண்ட விஷயத்த மத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறது, மத்தவங்களுக்கு எடுத்து சொல்றது. இது நம்ம குர்ஆனுக்கு செலுத்தக்கூடிய ஹக். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கப்புறமா நம்ம என்ன பார்த்தோம்? இப்ப நம்ம குர்ஆன ஒரு நம்மளுக்கு வழிகாட்டியா தேர்ந்தெடுத்துட்டோம். சரியா? அதன்படி நடக்கிறதுக்கு இந்த எல்லா ஹக்குகளையும் செலுத்தணும்னு நம்ம முயற்சி செய்றோம். அது நம்மளுக்கு ஈஸியா செய்ய முடியுமா? அப்படின்னு பார்த்தோம்னா, கண்டிப்பா முடியாது. ஏன்னா, நம்மளுக்கு ஒரு பகிரங்கமான யார் இருக்கா? ஒரு விரோதி இருக்கான். அந்த யாரு? ஷைத்தான் அப்படின்றத பார்த்தோம். ஷைத்தானுடைய அந்த தூண்டுதல்ல இருந்து பாதுகாப்பு கண்டிப்பா நம்மளுக்கு கிடைக்கணும். அந்த பாதுகாப்பு நம்மளுக்கு குடுக்கக்கூடியவன் இறைவன் ஆகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான். அதுக்காக தான் நம்ம என்ன சொல்றோம்? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட ஷைத்தான் கிட்ட இருந்து எனக்கு நீ பாதுகாப்பு குடுடா யா அல்லாஹ் அப்படின்ற துஆவ நம்ம கேட்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா அன்-நஹல்ல சொல்றான். குறிப்பா என்ன சொல்றான்னா, நீங்க குர்ஆன் ஓதுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க? ஷைத்தானுடைய வஸ்வாஸ்ல இருந்து பாதுகாப்பு தேடிக் கொள்ளுங்கள். فَإِذَا قَرَأْتَ الْقُرْآنَ فَاسْتَعِذْ بِاللَّهِ مِنَ الشَّيْطَانِ الرَّجِيمِ. குர்ஆன் ஓதும்போது முக்கியமா ஷைத்தானுடைய வஸ்வாஸ்ல இருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதுக்கப்புறமா நம்ம பார்த்தது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அதாவது அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் நான் ஆரம்பிக்கிறேன்னு சொல்றதுதான் பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆன பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த ஒரு அத்தியாயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதோடைய முதல் வசனம் ஆரம்பம் எப்படி இருக்கு? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா அத்-தௌபாவ தவிர மத்த எல்லா சூறாக்களும் பிஸ்மில்லாஹ்ல தான் ஆரம்பிக்குது. நம்மள பொறுத்த வரைக்கும் ஒரு முஸ்லிம்கள ஒரு மூமின்கள பொறுத்த வரைக்கும் பிஸ்மில்லான்றது வெறும் குர்ஆன் ஓதும்போது மட்டும் தான் நம்ம பயன்படுத்துறோமா? கண்டிப்பா இல்ல. நம்ம தூங்கி எழுந்தப்புறம் பிஸ்மில்லா, சாப்பிடும்போது பிஸ்மில்லா, புத்தாடைகள் அணியும்போது பிஸ்மில்லா, வீட்ட விட்டு வெளியே கிளம்பும்போது பிஸ்மில்லா, எல்லா சமயங்கள்லயுமே நம்ம பிஸ்மில்லான்ற ஒரு வார்த்தைய பயன்படுத்தக்கூடியவங்களா இருக்கிறோம் இல்லையா? இதுக்கான முக்கியத்துவம், மகத்துவம் நெறைய விஷயங்கள நம்ம நேத்து பார்த்தோம். சுருக்கமா முக்கியமான 3 விஷயங்கள பார்க்கும் பொழுது, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு நம்ம சொல்லி ஒரு செயல ஆரம்பிக்கும்போது, கண்டிப்பா அது நல்ல செயலா தான் இருக்கும். ஏன்னா, நம்ம பொய் சொல்றதுக்கு பிஸ்மில்லா சொல்வோமா? இல்ல புறம் பேசுறதுக்காக பிஸ்மில்லா சொல்வோமா? கண்டிப்பா கிடையாது. நம்ம பிஸ்மில்லா சொல்றோம்னா, நல்ல விஷயத்துக்காக தான் செய்வோம். நம்ம என்ன பழக்கம் படுத்திக்கணும்னா, எந்த ஒரு செயல செய்யறதா இருந்தாலும் நான் பிஸ்மில்லாவோட துவங்குவேன், ஆரம்பிப்பேன் அப்படின்ற ஒரு பழக்கத்த கொண்டு வந்துட்டோம்னா, தீமைகள நெறைய விஷயங்கள நம்மளுடைய வாழ்க்கையில இருந்து நம்ம விலக்கி வச்சுக்கலாம். 2வது பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம்னு அல்லாஹ்வுடைய பெயர சொல்லி நான் ஒரு விஷயத்த ஆரம்பிக்கும் பொழுது, கண்டிப்பா இத நான் அல்லாஹ்வோட பெயரால ஆரம்பிச்சிருக்கேன். இத சரியான முறையில கொண்டு போகணும் அப்படின்னு அந்த விஷயத்த நான் அணுகக்கூடிய முறை சரியானதா இருக்கும். பிஸ்மில்லாஹ்க்கு இந்த ஒரு மகத்துவமும் உண்டு. இன்னொன்னு அல்லாஹ்வோட பெயரால ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு செயலுமே அல்லாஹ்வுடைய கருணையும், திருப்தியும் பெறக்கூடியதா இருக்கும் இல்லையா? அதனால பிஸ்மில்லாஹ் ரஹ்மானிர் ரஹீம் மிகவும் முக்கியமான ஒரு ஒரு ஆயத். நம்ம இவ்வளவு நாள் பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு சொல்லிட்டு இருந்திருப்போம். அதற்கான அர்த்தம் நம்மளுக்கு தெரியாம இருந்திருக்கும். இப்போ நம்ம அதோடைய அர்த்தத்தையும், அதை சொல்றதுக்கான மகத்துவத்தையும் நம்ம அல்ஹம்துலில்லாஹ் புரிஞ்சுட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இங்க என்ன சொல்றோம் நம்ம? புகழனைத்தும் ரப்புல் ஆலமீன், இந்த அகிலத்தாரின் இறைவனாகிய அல்லாஹ்வுக்கே உரியது அப்படின்னு சொல்றோம். அல்லாஹ்வுக்கே உரியதுன்னு நம்ம சொல்லும் பொழுது, அந்த இடத்துல ஷிர்க்ன்ற ஒரு விஷயமே இல்லாம போகுது. எல்லா புகழும் எல்லாமே அல்லாஹ்வுக்கு மட்டுமே. அவன் தான் என்னை படைத்தவன், அவன் தான் என்னை பரிபாலிப்பவன். அனைத்து புகழும் அவனுக்கு மட்டுமே உரியது அப்படின்றத நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் அர் ரஹ்மான் நிர் ரஹீம். இதுல அல்லாஹ்வோட அழகான 2 பெயர்கள் இருக்கு. அர் ரஹ்மான், அர் ரஹீம். 2க்குமே ஒரு ஒத்துமையும் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, அர் ரஹ்மான், அர் ரஹீம் 2மே ரஹம்னா கருணை, மர்சி அப்படின்ற வார்த்தையில இருந்து வரக்கூடியதா இருக்கு. 2மே கருணை, அப்படி 2மே ரஹ்மத்னா என்ன வித்தியாசம் அப்படின்றத பார்த்தோம்னா, அர் ரஹ்மான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய
அனைவருக்குமே அர் ரஹ்மானா இருக்கிறான். அதாவது அல்லாஹ் இந்த உலகத்துல யாருக்காவது உணவளிக்கிறதா இருக்கட்டும், இல்ல இருக்கிறதுக்கான இடங்களை கொடுக்கிறதா இருக்கட்டும், அவங்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் வழங்குறதா இருக்கட்டும், பல நம்பிக்கைகளை கொடுக்கிறதா இருக்கட்டும். இது நான் முஸ்லிம்களுக்கு தான் கொடுப்பேன், இந்துக்களுக்கு கொடுக்க மாட்டேன், கிறிஸ்துவர்கள் கொடுக்க மாட்டேன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றானா? கண்டிப்பா கிடையாது. எல்லாருக்குமே சாப்பாடு கிடைக்குது. எல்லாருமே இந்த பூமியில தான் இருக்கிறோம் இல்லையா? சோ அர் ரஹ்மான்ற அந்த அல்லாஹ்வுடைய கருணை இந்த அகிலத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு மீதும் பொருந்தக்கூடிய ஒரு கருணையா இருக்கு. அதுவே அர் ரஹீம் அப்படின்றது மூமின்களுக்கு, முஸ்லிம்களுக்கு பிரத்யேகமான அல்லாஹ்வுடைய கருணை. சோ இந்த கருணை வெறும் முஸ்லிம்களுக்கு மட்டும்தான். எஸ்பெஷலி ஃபார் த முஸ்லிம்ஸ். மறுமை நாள்ல அதுவும் நம்ம நம்மளுடைய அமல்களோட அல்லாஹ் முன்னாடி போய் நிற்கும் பொழுது, அங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம மீது கருணை செலுத்தக்கூடியவனா இருந்தா மட்டும்தான் நம்மளால சுவனத்துக்குள்ள செல்ல முடியும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, யாராலையுமே அவங்களுடைய அமல்களின் அடிப்படையில சுவனத்துக்குள்ள செல்லவே முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சஹாபாக்கள் எல்லாம் யா ரசூலுல்லாஹ் உங்களுக்குமா இது பொருந்தும் அப்படின்னு கேட்கும்போது ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஆமா, இது எனக்கும் தான் பொருந்தும். ஏன்னா நம்ம பல நல்ல செயல்கள், நல்ல அமல்கள் செய்யறோம். செஞ்சு முடிச்சுட்டு சரி நான் நிறைய நல்ல அமல்கள் செஞ்சுட்டேன், இதுக்கான எனக்கு கூலி கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையும் வைக்கிறோம். நம்பிக்கை வைக்கிறது தப்பில்ல. ஆனா அந்த அமல்களை நம்ம சரியான முறையில செஞ்சிருக்கோமா இல்லையா அப்படின்றது யாருக்கு மட்டும்தான் தெரியும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மட்டும்தான் தெரியும். அதே மாதிரி நம்மளுக்கே தெரியும். நம்ம தொழுகைன்றது ஒரு நல்ல ஒரு அமல். அத செய்யும்போது எந்த அளவுக்கு நம்ம ஈடுபாடு வச்சிருக்கோம், எந்த அளவுக்கு அதுல குறைபாடுகள் இருக்கு அப்படின்றது நம்ம ஒவ்வொருத்தருக்குமே தெரியக்கூடிய விஷயம் தான் இல்லையா? சோ அதனால நம்மளுடைய அமல்களின் அடிப்படையில சுவனம் செல்றதுன்றது ஒரு சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட அந்த கருணை, அவன் அர் ரஹீமா இருந்து நம்ம மீது கருணை செலுத்தினால் மட்டும்தான் நம்மளால சுவனத்துக்குள்ள செல்ல முடியும். அதுக்கப்புறம் என்ன? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர் ரஹ்மான் ரஹீம் முடிஞ்சு போச்சு. மாலிகி யௌமித்தீன் இன்னைக்கான வசனம். மாலிகி யௌமித்தீன். இதுல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை தானே மாலிக் அப்படின்றான். அதிபதி அப்படின்னு சொல்றான். எதோட அதிபதின்னு சொல்றான்? தீர்ப்பு நாளின் அதிபதி அப்படின்னு சொல்றான். சோ தீர்ப்பு நாளின் அதிபதின்னு அல்லாஹ் சொல்றதுனால அவன் தீர்ப்பு நாளுக்கு மட்டும்தான் அதிபதியா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது. அவன் வானத்தை அவன் வானம் பூமியை படைச்சு அது இரண்டுக்கும் உள்ள எல்லா விஷயத்தையும் படைத்த நாள்ல இருந்து மறுமை நாள் வர வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா நாட்களுக்குமே அதிபதியாக இருக்கக்கூடியவன். அவனுடைய ஆட்சி, அவனுடைய அதிகாரம், அவனுடைய சக்தி, அவனுடைய ஆளுமை இது எல்லாத்தையும் கொண்டு அவன் அதிபதியாக இருக்கக்கூடியவன் தான் மாலிகி யௌமித்தீன். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை மாலிகி யௌமித்தீன் அப்படின்னு சொல்றான். இதுக்கு முன்னாடி வசனத்துல என்ன சொல்லியிருந்தான்? அவன் அர் ரஹ்மான் அர் ரஹீம் சொன்னான். அதனால நம்ம என்ன நினைக்க கூடாது, அல்லாஹ் மிக கருணையாளன். சோ அவன் கருணையினால நான் சுவனத்துக்குள்ள ஈஸியா போயிருவேன் அப்படின்ற ஒரு எண்ணம், அவனுடைய பெருந்தன்மையை நம்ம தவற எடுத்துக்க கூடாது. ஏன்னா எந்த அளவுக்கு அவனுடைய இரக்கத்தின் மீது நம்ம நம்பிக்கை வச்சிருக்கோமோ அதே அளவு அவன் மாலிகி யௌமித்தீன் தீர்ப்பு நாளின் அதிபதியா இருக்கிறான். அந்த இடத்துல அவன் கணக்கு வழக்கு நம்மளுடைய அமல்களை எடுத்து அத மீசானின் மீது வைத்து நிறுத்தி பார்க்கும் பொழுது எந்த ஒரு குறையுமே வைக்க மாட்டான் அப்படின்னு அவனுடைய கோபத்தைக்கும் அவனுடைய அந்த அதாபுக்கும் பயப்படக்கூடியவர்களாகவும் நம்ம இருக்கணும். சோ அதுதான் மாலிகி யௌமித்தீன். இதுல மாலிக்ன்றத நம்ம பார்த்துட்டோம். யௌமித்தீன் சோ தீர்ப்பு நாள். அது என்ன தீர்ப்பு நாள் அப்படின்னா நம்ம நம்புறோம் தீர்ப்பு நாள்ன்ற ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்குன்றத நம்ம நம்பிக்கை கொள்ளக்கூடியவர்களா இருக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம்ல இருந்து கடைசி மனிதர் வரை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா படைத்த அனைவருமே என்ன பண்ணுவான்ல மறுமை நாள்ல உயிர் கொடுத்து எழுப்பக்கூடியவனா இருக்கிறான். சோ அந்த மறுமை நாள்ல நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னாடி போய் நிற்கும் பொழுது நம்ம செய்த அமல்கள் எல்லாம் மீசானின் மீது நிறுத்தப்படும். அதற்கு ஒரு கணம் கொடுத்து அதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு கூலி கொடுக்கும். சரியா? கூலி கொடுப்பான். இப்போ நம்ம செய்த அமல்கள் என்னவா இருந்தாலும் ஒரு அணுவளவு நன்மை செய்திருந்தாலும் அதற்கான கூலி நம்மளுக்கு கிடைக்கும். ஒரு அணு அளவு தீமை செய்திருந்தாலும் அதற்கான கூலியும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு கொடுப்பான். அவன் அதலா இருப்பான் மறுமை நாள்ல அந்த தீர்ப்பு வழங்கக்கூடிய நேரத்துல. சோ இது மறுமை நாளுடைய அதிபதின்னு சொல்றான். அந்த மறுமை நாள்ன்றது எப்படிப்பட்ட ஒரு நாளா இருக்க போகுது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்க வேணாவா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா லைல்ல சொல்றான். அந்த மறுமை நாள் எப்படிப்பட்ட நாளா இருக்கும்னா மலக்குகள் நம்ம இதுவரைக்கும் பார்க்காத மலக்குகள் அணிவகுத்து வரக்கூடிய ஒரு நாளா இருக்கும்.
அவங்க அணிவகுத்து வரக்கூடிய அந்த நாள்ல யாருக்குமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னாடி பேசுறதுக்கான அனுமதி வழங்கப்படாது. அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த அனுமதிய குடுப்பான். சோ யாராலையுமே அந்த நாள்ல அல்லாஹ் முன்னாடி நின்று பேசவே முடியாது. சோ அப்போ அந்த மாதிரியான ஒரு நாள். ஒரு ஹதீஸ் இருக்கு புகாரில. அதுல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாள்ல என்ன பண்ணுவான்னா, இந்த வானத்தையும், பூமியையும் சுருட்டி தன் கையில எடுத்துக்கிட்டு அல்லாஹ் கேட்பானாம், யார் வந்து அ அ அதிபதி? யார் வந்து மன்னர்? நான் தான் மன்னன், நான் தான் அதிபதி. இந்த உலகத்துல நெறைய பேர் தங்கள தாங்களே மன்னர்கள், அதிபதிகள்னு சொல்லிட்டு இருந்தாங்களே, அவங்கெல்லாம் எங்க இருக்காங்க? அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பார்த்து கேட்கக்கூடிய அந்த நாள், அந்த யௌமித்தீன். இப்போ இதுல நம்ம வந்து அ அ என்ன சொல்றோம்? அதான் தீர்ப்பு தரக்கூடிய நாளுன்னு சொல்றோம். சோ இதுல நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னா, நம்மளுடைய அமல்கள் எல்லாம் முடிஞ்சு போயிருச்சு. அவ்வளவுதான். இந்த துனியால இருக்கிற வரைக்கும் தான் நம்மளுக்கு அமல்கள் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த துனியாவ விட்டு நம்ம போயிட்டோம்னா, அமல்கள் செய்யறதுக்கான எல்லா அ இதுவும் வந்து கால நிபந்தனைகளும் முடிஞ்சு போயிரும். ஏன்னா அன்னைக்கு வெறும் தீர்ப்பு மட்டும் தான் இருக்கும். மனிதன் கேட்பான் அல்லாஹ் கிட்ட, "என்ன வந்து திருப்பி அனுப்பு பூமிக்கு. நான் நல்ல அமல்கள் செஞ்சுட்டு வரேன்." அப்படின்னு கேட்பான். ஆனா அவங்களால திரும்பி போகவே முடியாத ஒரு நாள். அதனால நம்ம அந்த நாள வந்து மறக்கக்கூடாது இருக்கணும். சோ இந்த மாலிகி யௌமித்தீன், இந்த தீர்ப்பு நாளு அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது, இதுல நம்ம என்ன படிப்பினை எடுத்துக்கிறோம்னு சொல்லி பார்க்கும் பொழுது, முதல்ல நம்ம மறுமை நாள் ஒண்ணு இருக்கு அப்படின்றத நம்பிக்கை கொள்ளக்கூடியவங்களா இருப்போம். அதற்காக நம்ம எந்த அளவுக்கு முயற்சி பண்றோம், எந்த அளவுக்கு அத அடையறதுக்காக பாடுபடுறோம்ன்றதும் முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இத சுருக்கமா புரிஞ்சுக்கணும்னா, ஒரு அழகான ஹதீஸ் மூலமா நான் சொல்றேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க, ஒரு புத்திசாலி மனிதர். சரியா? நம்ம எல்லாருமே வந்து நம்மள புத்திசாலி சொல்லணும் அப்படின்னு தானே ஆசைப்படுறோம். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறாங்க, ஒரு புத்திசாலி மனிதர் யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவர் வந்து தன்னை தானே எப்பவுமே சுய ஆய்வு செஞ்சுக்கிட்டே இருப்பாராம். அதாவது நான் செய்யக்கூடிய விஷயம் சரியானதா? தவறானதா? இது அல்லாஹ்வுக்கு பிடிக்குமா? பிடிக்காதா? அப்படின்னு தன்னை எப்பவுமே சுய ஆய்வு செய்து கொண்டிருக்கக்கூடியவர் புத்திசாலி மனிதர். 2வது அவர் வேற என்ன பண்ணுவாருன்னு பார்த்தா, இந்த உலகத்துல அவர் இறந்ததுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை, அந்த மறுமை வாழ்க்கைக்காக அயராது உழைக்கக்கூடியவரா இருப்பாரு. சோ இந்த 2 குணங்கள் யார்கிட்ட இருக்குதோ, அவங்க வந்து புத்திசாலி அப்படின்னு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நம்மளும் புத்திசாலிகளா இருக்கணும்னா, நம்ம என்ன பண்ணணும்? நம்ம எப்பவுமே வந்து சுய ஆய்வு செஞ்சுகிட்டே இருக்கணும். நான் சரியான வழியில இருக்கிறேனா? இல்லையா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அழகா இத சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. மனிதர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நீங்க செய்த செயல்களுக்கு உங்கள பொறுப்பாளி ஆக்குறதுக்கு முன்னாடி, நீங்க நீங்க செய்த செயல்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். உங்கள நீங்க பார்த்துக்கோங்க. நீங்க எப்படி இருக்கீங்கன்றத நீங்க பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். உங்களுடைய அமல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமை நாளில் எடை போடுறதுக்கு முன்னாடி, இந்த துனியால நீங்க உங்களுடைய செயல்களை எடை போட்டுக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் சூழ்ந்தறியக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் முன்னாடி போய் நிற்கக்கூடிய அந்த மாபெரும் நாளுக்காக நீங்க என்ன பண்ணுங்க? தயார் செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்க? உமர் ரலியல்லாஹு அன்ஹு இந்த மறுமை நாள பத்தி சொல்லியிருக்காங்க. சோ இதுல இருந்து நம்மளுக்கு ஒரு விஷயம் தெளிவா புரியுது. அதாவது மறுமை நாள் எவ்வளவு முக்கியமானது, மறுமை நாள் எவ்வளவு பயங்கரமா இருக்க போகுது அப்படின்றது நம்மளுக்கு புரியுது. அதற்காக முயற்சிகள்ல, அதற்கான தயாரிப்புல நம்ம ஒவ்வொரு நாளும் ஈடுபடணும். அதற்கு சிறந்த வழி என்ன? சுய பரிசோதனை. நம்மள நாமே வந்து எப்பவுமே என்ன பண்ணிக்கணும்? சுய பரிசோதனை சரியா இருக்கிறேனா? இல்லையா? அப்படின்னு பரிசோதனை செய்துகிட்டே இருக்கணும். அதுக்கப்புறமா அடுத்த ஆயத் என்ன? ஆயத் 5. சோ இதுல நம்ம என்ன பார்த்தோம்? ஈய்யாக நஅ்புது வ ஈய்யாக நஸ்தஈன். உன்னை மட்டுமே நாங்கள் அடிபணிந்து வணங்குகின்றோம். உன்னிடம் மட்டுமே நாங்கள் உதவி கேட்கின்றோம். சோ இந்த வசனத்த நம்ம 2ஆ பிரிக்கலாம். முதல் பாதி ஈய்யாக நஅ்புது. உன்னை மட்டுமே நாங்கள் அடிபணிந்து வணங்குகின்றோம். இபாதா அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்கு இல்லையா? சோ இபாதான்னா என்ன? இபாதான்னு நம்ம சொன்ன உடனே, இபாதத் அப்படின்னு சொன்ன உடனேயே, நம்ம மனசுக்கு வரக்கூடிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, தொழுகை, ஜக்காத், நோன்பு, ஹஜ் இதெல்லாம் இபாதத் அப்படின்றது நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சிருக்கோம். பட் அது மட்டும் தான் இபாதத்தா அப்படின்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. சோ இபாதத்ல பல நிலைகள் இருக்கு. முதல் நிலை என்னன்னா, நான் வணங்கக்கூடிய இறைவன் ஒரு இறைவன் தான்.
லா இலாஹா இல்லல்லாஹ், வணக்கத்திற்கு தகுதியான இறைவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மட்டும்தான் அப்படின்ற அந்த கலிமாவை நம்ம மனசுல நல்லா பதிய வச்சுக்கிறது தான் முதல் நிலை இபாதத்துக்கு. இரண்டாவது நிலை, என்னுடைய இறைவன் இந்த உலகத்துல எனக்கு நேர்வழி காட்டுறதுக்காக பல சட்ட திட்டங்களை அமைச்சு கொடுத்திருக்கான். அந்த சட்ட திட்டங்கள் படி என்னுடைய வாழ்க்கையை நான் அமைச்சுக்கணும் அப்படின்னு உறுதி கொள்றது இரண்டாவது நிலை. மூன்றாவது நிலை என்னன்னா, நம்ம அல்லாஹ்வ நம்மளுடைய இறைவனா ஏற்றுக்கொண்டோம். அல்லாஹ் நம்மளுக்காக பல சட்ட திட்டங்களை குடுத்திருக்கான். அத நம்ம பின்பற்றணும் அப்படின்ற எண்ணமும் நம்மளுக்குள்ள வந்துருச்சு. அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம் என்ன? அத நம்ம செயல்படுத்தணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதையெல்லாம் ஹலால் அப்படின்னு சொல்லி குடுத்துட்டு போயிருக்கானோ, அதையெல்லாம் நம்ம பின்பற்றக்கூடியவங்களா இருக்கணும். எதையெல்லாம் ஹராம் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கானோ, அந்த விஷயங்களை எல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையிலிருந்து தடுத்து இருக்கணும். சோ இது நம்ம மூன்றாவது நிலை. அதனாலதான் இஸ்லாம்ன்றது ஒரு மதம் கிடையாது. அது ஒரு மார்க்கம். இது ஒரு வாழ்க்கை நெறி. சோ நம்ம என்ன பண்றோம்? ஒவ்வொரு நிலையிலுமே நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே இபாதத் தான். நம்ம தூங்கி எழுந்துறதுல இருந்து மறுபடி படுக்க போற வரைக்கும் அந்த இடைப்பட்ட நேரத்துல செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ் சொன்ன முறைப்படி நம்ம செய்யும் பொழுது எல்லாமே இபாதத்தா மாறியிருக்கு. நம்ம தூங்கி எந்திரிச்சு பிஸ்மில்லா சொன்னோம்னா அந்த தூக்கம் இபாதத்தா மாறிடுது. நம்ம வீட்டை விட்டு கிளம்பும்போது பிஸ்மில்லா தவக்கல்து அலல்லாஹ் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த நம்ம போகிற அந்த பயணம் ஒரு இபாதத்தா மாறிடுது. நம்ம சமைக்கும் போது பிஸ்மில்லான்னு சொன்னோம்னா, அந்த சில வீட்டு வேலை தான் நம்ம பார்க்கிறோம். பட் அதுவும் இபாதத்தா மாறிடுது. நம்ம நம்மளுடைய சகோதர சகோதரிகளை பார்த்து சிரிக்கிறது, அது ஒரு இபாதத்தா மாறிடுது இல்லையா? சலாம் சொல்றது ஒரு இபாதத்தா மாறிடுது. சோ நம்மளுடைய வாழ்க்கையில செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் என்னுடைய இறைவனுக்காக, என்னுடைய ரப்புக்காக, ரப்பு சொன்ன முறைப்படி அப்படின்னு சொல்லும் பொழுது அது இபாதத்தா மாறிடுது. சோ உன்னை மட்டுமே நாங்கள் அடிபணிந்து வணங்குகின்றோம். இந்த அடிபணிதல்ல எந்த ஒரு கட்டாயமும் இருக்கக்கூடாது. இந்த அடிபணிதல்ல எந்த ஒரு எதுக்கு நான் பண்ணணுமா அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கக்கூடாது. முழுமையா, முற்றிலுமாக அடிபணிந்தவர்களாக, சந்தோஷத்தோட, முழு மனதுடன் அடிபணிந்தவர்களாக இருக்கும் பொழுதுதான் அந்த இபாதத்ன்றது முழுமை பெறும். இப்ப இந்த வசனத்தோடைய இரண்டாவது பகுதி என்ன? வஇய்யாக நஸ்தஈன், உன்னிடம் மட்டுமே நாங்கள் உதவி கேட்கின்றோம். சோ இதுலயும் நம்ம என்ன சொல்றோம்? உன்னிடம் மட்டுமே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இடம் மட்டுமே அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த இடத்துலயும் நம்ம அப்படி சொல்றதுனால என்ன ஆகுது? ஷிர்க்ல இருந்து நம்ம வெளிப்பட்டுறோம் இல்லையா? அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் நான் உதவி கேட்கிறேன் அப்படின்ற ஒரு ஒரு நிலைப்பாட்டை நம்ம கொள்றோம். சோ இந்த உலகத்திலயும் நம்ம பல பேர்கிட்ட உதவிகள் கேட்போம் இல்லையா? ஏதாவது ஒரு நம்மளுக்கு ஒரு தேவை இருக்கு. ஏதாவது ஒரு உதவி வேணும். அந்த கஷ்டத்துல இருந்து வெளிவரணும். இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்கள் கிட்டயும் நம்ம சக மனிதர்கள் கிட்ட பல முறை உதவிகள கேட்கக்கூடியவங்களா இருப்போம். ஆனா, அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்களுடைய அந்த ரெஸ்பான்ஸ், அவங்க நம்ம கேட்கிற உதவிக்கு அவங்க எப்படி நம்மளுக்கு பதிலளிப்பாங்க? ஒண்ணு, சில பேர் உடனே உதவி செய்வாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க? அத சொல்லி காமிக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சில பேர் அவங்க செய்யற உதவிக்கு நம்ம கிட்ட பிரதிபலன்களை எதிர்பார்ப்பாங்க. சில பேர் உதவி செய்யறத தள்ளி போடுவாங்க. இந்த மாரி பல விஷயங்கள் இருக்கும். அவங்களுடைய அவங்க நம்மளுக்கு உதவி செய்யறது ஒரு லிமிட்டடா தான் இருக்கும். சரியா? அதாவது முழுமையா அவங்களால நம்மளுடைய கஷ்டத்துல இருந்து நம்ம வெளிய கொண்டு வந்துர முடியுமா? அப்படின்னா, கண்டிப்பா அது முடியவே முடியாது. பட் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படி கிடையாது. நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட உன்னிடம் மட்டுமே நாங்கள் உதவி தேடுகின்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம போகும் பொழுது, அல்லாஹ் நீ ரப்புல் ஆலமீன், நீ மாலிக்கி யௌமித்தீன், நீ மாலிக்கா இருக்கிற, உன்கிட்ட நான் கேட்கிறேன் அப்படின்னு நம்ம போகும்பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம கேட்கக்கூடிய அந்த துஆவை சரியான முறையில, முழுமையாக அதுல இருந்து நம்ம வெளிக்கொண்டு வரக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு மட்டும் தான் இருக்கு. அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது. சூரா அல் ஃபாத்திஹாவ பொறுத்தவரைக்கும் நேற்று நம்ம விளக்கத்துல பார்த்தோம். சூரா அல் ஃபாத்திஹா வெறும் ஒரு குர்ஆனுடைய முதல் அத்தியாயம் அப்படின்றது கிடையாது. இது ஒரு துஆ அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா? துஆன்னு சொல்லும் பொழுது நம்ம யோசிக்கலாம். எங்கடா துஆ துஆன்னு சொல்றாங்க. நம்ம துஆவே கேட்கலையே. சூரா அல் ஃபாத்திஹால இப்ப 5வது வசனம் வந்துட்டோமே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நம்ம என்ன துஆ கேட்க போறோம்? சூரா அல் ஃபாத்திஹால நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட என்ன துஆ கேட்கிறோம்? எது துஆக்களிலே சிறந்த துஆ அப்படின்றத நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி துஆ கேட்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நான் உன்னிடமே உதவி கேட்கிறேன்னு சொல்றோம் இல்லையா? அந்த உதவி கேட்கும்போது, அந்த துஆ கேட்கும்போது
எப்படி கேட்கணும் அப்படின்ற ஒரு முறையும் இருக்கு. இதுக்கு ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம், ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல நடந்தது. ஒரு நபி தோழர் அவர் என்ன பண்றாரு, தொழுவைக்கு வராரு, தொழுவுறாரு. தொழுதி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்றாரு, உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட துஆ கேட்கிறாரு. அல்லாஹ் என் மீது இரக்கம் காட்டு, என்ன மன்னிச்சிடு, ரப்பிக்ஃபிர்லி வர்ஹம்னி அப்படின்னு துஆ கேட்டு அந்த இடத்த விட்டு கிளம்ப போறாரு. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்ட்ட போய் கேட்கிறாங்க, என்ன நீங்க இவ்வளவு சீக்கிரமா துவாவ கேட்டுட்டு போயிட்டீங்க. உடனே நீங்க வந்து எடுத்த உடனே உங்களுக்கு உங்களோட தேவையெல்லாம் கிட்ட வச்சுட்டீங்களே அப்படின்னு அவங்களுக்கு துவா செய்யக்கூடிய முறைய சொல்லி தராங்க. சோ துவா செய்யும் பொழுது முதல்ல என்ன செய்யணும்? அல்லாஹ் அதிக அதிகமாக புகழக்கூடியவங்களா நம்ம இருக்கணும். நம்ம இந்த உலகத்துல கூட யார்கிட்டயாவது நம்மளுக்கு ஏதாவது ஒரு பொருள் வேணும்னா, ஏதாவது அவங்க கிட்ட இருந்து நடக்கணும்னா, நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம போய் ஃபர்ஸ்ட் அவங்க நெறைய ஐஸ் வைப்போம் இல்லையா? சோ எங்களுக்கு இது பண்ணுங்க, அது பண்ணுங்க. நீங்க இப்படிப்பட்டவங்க, அப்படிப்பட்ட அவங்கள வந்து புகழ்வோம். ஏதாவது ஒரு முறையில புகழ்வோம். ஈவன் நம்மளுடைய பிள்ளைங்க கூட நம்ம கிட்ட ஏதாவது வாங்கணும்னா, அந்த பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க? நம்ம கிட்ட வந்து ரொம்ப வந்து நல்ல விதமா நடந்துப்பாங்க. அதுக்கப்புறமா தான் அவங்களோட தேவைகள நம்ம முன்னாடி வைப்பாங்க இல்லையா? சோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரப்புல் ஆலமீன் கிட்ட நம்ம கேட்கிறோம். கேட்கும் பொழுது அவனை அதிக அதிகமாக புகழக்கூடியவர்களா இருக்கணும். சோ இந்த சூறாவிலே பார்க்கும்போது நம்ம எப்படி ஆரம்பிச்சோம் அந்த சூறாவ? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். புகழ் அனைத்தும் உனக்கு தான் ரப்புல் ஆலமீன். நீ அளவற்ற அருளாளனாகவும் நிகரற்ற அன்புடையனுமாக இருக்கின்றாய். நீ வந்து தீர்ப்பு நாளின் அதிபதியா இருக்கிற. உன்னை மட்டும் தான் நான் வணங்குறேன். அப்படின்னு நம்ம ஷியோரா சொல்றோம்ல. நான் உன்னை மட்டும் தான் வணங்குறேன். உன்கிட்ட மட்டும் தான் கேட்க போறேன். சோ என்னுடைய துஆவை நீ நிறைவேற்றுவை அப்படின்னு நம்ம என்ன பண்றோம்? நம்ம வந்து அல்லாஹ் முன்னாடி முற்றிலுமாக சரணடைஞ்சுட்டோம். நம்ம உன்னை மட்டுமே அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, நம்ம ஒரு அப்தா நம்ம எவ்வளவு பலவீனமானவங்க அப்படின்றத அல்லாஹ் முன்னாடி நம்ம முன்னிறுத்தி வைக்கிறோம். நம்மளுடைய பணிவ வந்து அந்த அந்த வார்த்தையின் மூலமா அல்லாஹ் கிட்ட காமிக்கிறோம். சரியா? இதுக்கப்புறமா நம்ம கேட்கக்கூடிய துஆவ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்டிப்பா நிறைவேற்றி தான் வைப்பான். இல்லையா? இன்ஷா அல்லாஹ். அதுக்கப்புறமா சூரா அல் ஃபாத்திஹா வந்து இன்னொரு விஷயமும் நம்ம நேத்து பார்த்தோம். அதோடைய தொடர்ச்சி இன்னைக்கும் இருக்கு. சூரா இது குத்ஸில வரக்கூடிய ஒரு ஹதீஸ். என்ன பார்த்தோம்? ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், சூரா அல் ஃபாத்திஹாவ நான் 2ஆ பிரிச்சிருக்கேன். அதாவது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடையே 2ஆக பிரிச்சிருக்கேன். சோ முதல் பாதி வந்து என்னுடைய அடியான் என்கிட்ட கேட்கிறது. 2வது பாதி நான் என் அடியானுக்கு சொல்லக்கூடிய ஒரு பதில். சூரா அல் ஃபாத்திஹான்றது நம்மளுக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒரு உரையாடல். சோ நம்ம சொல்றோம், அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு பதில குடுக்குறான். சோ அல்லாஹ்வுடைய பதில் நம்மளுக்கு கிடைக்குதுன்ற பட்சத்துல நம்ம அந்த சூரா அல் ஃபாத்திஹாவ எவ்வளவு நிறுத்தி நிதானமா பொருள் புரிஞ்சு ஓதணும். அப்பதானே நம்மளுக்கு அல்லாஹ்வுடைய பதில் கிடைக்கும். இந்த இடத்துல அல்லாஹ் எனக்கு இந்த பதில் சொல்றான் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். வருமா? வராதா? சோ அல்ஹம்துலில்லாஹ். இத அறிந்து கொள்றதுக்கான ஒரு ஏற்பாடு தான் இந்த கிளாஸ், இந்த வகுப்பு. இதன் மூலமாக நம்ம சூரா அல் ஃபாத்திஹாவோட வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறோம். எந்த இடத்துல என்ன சொல்லணும், எப்படி சொல்லணும், அல்லாஹ் என்ன சொல்றான்றதையும் அறிஞ்சுக்கிறோம். இல்லையா? இப்போ அந்த ஹதீஸ பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து சூரா அல் ஃபாத்திஹா ஓதுறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இத சொன்ன உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றானா, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். என்ன சொல்றான் அல்லாஹ்? என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அடுத்து அர்-ரஹ்மானிர் ரஹீம் அப்படின்னு நம்ம சொன்ன உடனே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான்னா, என்னுடைய அடியான் என்னை உயர்த்தி விட்டான். அதுக்கப்புறம் மாலிகி யௌமித்தீன் அப்படின்னு சொன்ன உடனே என்னுடைய அடியான் என்னை துதி செய்து விட்டான். என்னை மேன்மைப்படுத்தி விட்டான் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அதுக்கப்புறமா இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன் அப்படின்னு சொல்லும் பொழுது, இது எனக்கும் என்னுடைய அடியானுக்கும் இடைப்பட்ட ஒரு விஷயம். இதுக்கு அப்புறமா என் அடியான் என்கிட்ட என்ன கேட்க போறானோ அத நான் அவனுக்கு கொடுக்கக்கூடியவனா இருப்பேன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழகான முறையில நம்மளுக்கு ஒரு பதில் கொடுக்கிறான். சோ இந்த இந்த ஹதீஸ் கண்டினியூ ஆகும் இன்ஷா அல்லாஹ். நாளைக்கான வசனங்கள் சொல்லும் பொழுது நாளைக்கு அல்லாஹ் என்ன பதில் நம்மளுக்கு தரான் அந்த வசனத்துக்கு அப்புறம் அப்படின்றத நம்ம இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பார்ப்போம். சரியா? சோ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இந்த 4, 5 வசனங்கள். இந்த 4, 5 இந்த 2 சின்ன வசனங்கள்ல நிறைய படிப்பினைகள் நமக்கு இருக்கு. சோ முதல் படிப்பினை அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருத்தன் மட்டும்தான். வேற யாருமே கிடையாது. ஷிர்க்குன்ற ஒரு பேச்சுக்கு இடமே கிடையாது. அப்படின்றத நம்ம தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா நம்ம என்ன சொல்றோம்? புகழ் அனைத்தும் உனக்குதான்.
அதுக்கப்புறம் நீதான் தீர்ப்பு நாளின் அதிபதி, உன்னை மட்டுமே வணங்குவேன், உன்னிடம் மட்டுமே உதவி கேட்பேன் சொல்லும் பொழுது வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் அப்படின்ற படிப்பினையை நம்ம பெறணும். 2வது, மறுமை நாள் எவ்வளவு முக்கியமானது. நம்ம இந்த துனியால இருக்கிறோம். இந்த துனியாவுடைய அலங்காரத்த பார்க்கிறோம். அதன்படி அதுல மயங்கி போய் சந்தோஷமா இருக்கிறோம். எந்த ஒரு தப்பும் கிடையாது. பட் நம்ம உலகத்துல செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களும் நம்மள மறுமையை நிறைவேற்றக்கூடியதா இருக்கணும். சோ மறுமைய நம்ம என்னைக்குமே மறக்கவே கூடாது அப்படின்ற ஒரு படிப்பினையும் நம்ம பெற்றுக்கொள்றோம். அதற்கு சிறந்த வழி நம்மை நாமே பரிசோதனை செய்து கொள்வது. நம்ம சரியான வழியில இருக்கிறோமா? தப்பு செய்யறோமா இல்லையா? தப்பு செஞ்சோம்னா அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேட்கிறது. சரியான விஷயங்களை செய்யும் பொழுது இன்னும் அந்த விஷயங்களை அதிகமாக செய்யறதுக்கு அல்லாஹ் கிட்ட கையேந்தி துவா கேட்கிறது. இதையும் நம்ம கற்றுக்கிட்டோம். அதுக்கப்புறம் துவாவுடைய முக்கியத்துவம். சோ துவானா எவ்வளவு முக்கியமானது ஒரு மூமினுடைய வாழ்க்கையில. அதுக்கப்புறமா அந்த துவாவை எப்படி நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட கேட்கணும். இந்த மாதிரியான பல விஷயங்களை நம்ம இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய அருளால